सभी बाबा के बच्चे ठीक हैं, मौज में சாந்தி. हैं। பாபாவின் அனைத்து குழந்தைகளும் சுகமாக मौज में ही இருக்கின்றீர்களா? रहो ना, बाहर तो कैसा भी वातावरण है, வெளியில எப்படிப்பட்ட अंदर में तो हम बाबा से ले रहे हैं। சூழல் இருந்தாலும், तो खुशी मौज में ही रहना है। வெளியில இருக்கிற சூழல் எப்படி இருந்தாலும், तो देखो आज உள்ளுக்குள்ளே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். अव्यक्त बाप दादा की जब मुरली रिवाइज हो रही थी, तो बाबा ने कहा कि चारों सब्जेक्ट्स इम्पोर्टेंट है और அவ்யக்த सभी का स्वरूप பாப்தாதாவின் बनना है। மூட்டல் முரளியை கேட்கும்போது பாபா वर्तमान समय 4 अनुसार பாடங்களிலும் நாம் எப்படி जो हमारे ब्राह्मणी है நிறைந்தவர்களாக இருக்கணும் फाउंडेशन है, அப்படின்னு பாபா சொன்னார். वो இன்றைய फाउंडेशन मजबूत நிகழ்காலத்தில் रहे। நம்முடைய பிராமண कभी भी வாழ்க்கையின் किसी कारण அஸ்திவாரம் से ரொம்ப பலமானதாக இருக்கணும். एक भी एक बाबा ஏனென்றால் कहता है அந்த किले की அஸ்திவாரம் மிக மிக क्लोज नहीं होनी चाहिए। முக்கியமானதாகும். तो इसी तरह से बाबा ने कहा कि ज्ञान को लाइट எந்த बाइट करो। காரணத்திற்காகவும் ஒரு கல் கூட लाइट அந்த का मतलब சிவர்ல कि हर चीज நகரக்கூடாது. स्पष्ट दिखाई देनी चाहिए, பாபாவினுடைய ஞானம் क्या हो ஒளியாகவும் रहा है क्या சக்தியாகவும் होने वाला இருக்கிறது. है। ஒளி அப்படின்னு जैसे சொன்னா रास्ता भी अगर स्पष्ट दिखाई எல்லாமே देता ரொம்ப है तो தெளிவாக தெள்ள चलने में தெளிவாக ड्राइव करने में இருக்கணும். इजी हो जाता நாம் है। இப்போ வண்டி ஓட்டுறோம் तो இல்ல लाइट का நடக்கிறோம் यही அப்படின்னு फायदा है कि சொன்னா दिखाई दे। और बाइट நம்மளுடைய का मतलब பாதையை நம்மளால ज्ञान ரொம்ப भी चल தெளிவாக सके। பார்க்க முடியும். அதே போல योग का बल है, ஞானம் योग है அப்படிங்கிறது नहीं, தெளிவாக இருக்கும் योग का பொழுது बल நம்மால அந்த और धारणा பாதையில मूर्त செல்ல होना முடியும். சுலபமாக அந்த और பாதையை सच्ची நம்மளால सेवादारी। பின்பற்ற முடியும். அதனால் நாம் हमको ये चारों நிறைந்திருக்க बातें வேண்டும். हमेशा நாம் याद भी रहे, ஞானம் व्यवहारिक रूप நிறைந்தவர்களாக, में पारिवारिक யோகம் रूप में நிறைந்தவர்களாக, हर தாரணையின் तरह से ये சுரூபமாக चारों இருக்க வேண்டும். हमारी सब्जेक्ट्स சேவையும் पक्की होनी நிறைந்திருக்க चाहिए। வேண்டும். அதனால आज நாம் बाबा அந்த बच्चों का அட்டென்ஷன் வைக்கலாம். बोल के ऊपर ध्यान खिंचवा रहे हैं। कहते நம்முடைய हैं உணவு जैसा முறைகளும் बोलते हैं ना वैसा தொடர்புகளும் एकदम वातावरण हो जाता है। எல்லாமே तो अगर நம்முடைய கவனம் हमको இருக்கணும். பாபா वातावरण இன்றைக்கு बनाना நம்முடைய है கவனத்தை जो अपने சொற்களின் மீது परिवार के கொண்டு लिए भी வருகின்றார். நம்முடைய सेवा வார்த்தைகள் के எப்படி लिए भी இருக்கோ அப்படித்தான் वातावरण அந்த चाहिए। சூழல் இருக்கும். नहीं, जैसे ही அதனால मनुष्य நாம் कमरे में आता அப்படிப்பட்ட है சக்திசாலியான कुछ சூழலை உருவாக்க वाइब्रेशंस வேண்டும். होती हैं, राइट। जैसे आज बाबा के घर आते हैं அதுதான் लोग சேவை. तो शांति का अनुभव होता है, खुशी का अनुभव சில होता பேர் है। ரூமுக்குள்ள तो வரும்போது वो அவங்க उससे भी अलग வைப்ரேஷன் கொண்டு वातावरण बनता வருவாங்க. है। तो பாபாவோட जो வீட்டுக்கு अंदर வரும்போதும் गुण है, நீங்க எப்படி உணர்வீங்க? एक बार பாபாவுடைய दादी வைப்ரேஷன்ல चंद्रमणि जी வீட்ல என்ன नानी से வைப்ரேஷன் बात இருக்கு कर அதை रही நீங்க थी உணர்வீங்க இல்லையா? तो அது बोलना போல कि एक होता है நாம கிட்ட अच्छा இருக்கிற मूड தெய்வீக मैनर्स குணங்கள் की तरह से, அதனுடைய வைப்ரேஷனை தான் होता है எப்போதும் ना நம்ம ऐसे। வச்சிருக்கிறோம். तो தன் जो पढ़े लिखे சந்திரமணி होते हैं தாண்டி उनमें ஒரு தரம் मैनर्स होते हैं ஒரு तो उनका बोल மேனர்ஸ், बहुत அதாவது நம்ம अच्छा எப்படி होता है। நடந்துக்கணும் அப்படிங்கறத बहुत பத்தி பேசுனாங்க. शब्द भी अच्छे இந்த बोलेंगे। வைப்ரேஷன் அப்படிங்கிறது एक நம்முடைய जो நடத்தை. लॉयर होता है அப்போ एक एक शब्द को ஒருத்தருடைய सोच के बोलता है। ராஜரீக தன்மை ஒருத்தட்ட जो भी இருக்குன்னா उसको அவங்க बताए கிட்ட उसको ऐसे அந்த लगेगा விஷயங்கள் எல்லாமே कि भाई ये இருக்கும். तो लॉयर ने அவங்க बोला है, राइट। எப்படி तो शब्दों का பேசினாலும் கூட महत्व तो அவங்க है ना। तो हम भी வார்த்தைகளை बाबा के வீணாக்க बच्चे हैं மாட்டாங்க. तो ஏன்னா बहुत அவங்க अच्छा बाबा ஒரு कह रहा है कि சரியான बोल में வார்த்தை, मत தவறான बोलो। வார்த்தை பேசினா கூட எல்லாமே தவறாயிடும். அது போல कभी பாபா भी கூட ऐसा நம்முடைய बोलो வார்த்தைகள் எப்படி இருக்கணும் जिसमें அப்படின்னு பாபா कड़वापन हो, சொல்றார். இனிமையாக இருக்கணும். कोई ऐसी நம்முடைய भावना हो। வார்த்தைகள் எப்பொழுதுமே கசப்பானவையாக ठीक है, இருக்கக்கூடாது. पास्ट में जो कुछ हुआ उसको तो नहीं मिटा सकते हैं, पर नियम बनाएं कि அந்த मुझे बहुत கசப்பினுடைய पवित्रता சிறு से बात சுவடு கூட करनी है। இருக்கக்கூடாது. இப்போ मैं முடிஞ்சு எது முடிஞ்சு संतुष्ट था போயிடுச்சோ அது பரவாயில்ல. ஆனா कि என்னுடைய ऐसा हो வார்த்தைகள் ऐसा ही எப்படி ऐसा இருக்கணும் यहाँ ऐसा அப்படின்னா वैसा, राइट। இனிமையாக இருக்கணும், முழுமையான சந்தோஷம் अपनी अंदर இருக்கணும், की திருப்தி संतुष्टता हो। இருக்கணும். और बाबा இவங்க कहते हैं எப்படி सरलता இருக்கிறாங்க की அப்படி नवीनता இருக்கிறாங்கன்னு हो। யாருடைய குறைபாடுகளையும் நாம் பார்க்க வேண்டாம். என்னுடைய தலைப்பு सरल का मतलब होता है कि இனிமையினுடைய बहुत ही விஷயம். निस्वार्थ और திருப்தி, சகஜமாக இருப்பது நம்முடைய வார்த்தைகளில். இதை अच्छा, பற்றி பாபா मतलब பேசுறார். ये सरल स्वभाव சகஜமாக वाले हो। இருக்குது அப்படின்னு சொன்னா உங்களுடைய तो வார்த்தைகள் इसलिए बोल சுயநலமற்றதாக में இருக்கட்டும். मधुरता, संतुष्टता, सरलता की नवीनता हो। நேரத்துக்கு ஏற்றவாறு சேவை செய்யுங்கள். உங்களுடைய समय மனதின் மூலம் प्रमाण சேவை செய்யுங்கள் பாபா சொல்றார். मनसा और அதுல वाचा की எப்பொழுதும் இனிமை இருக்கட்டும், इकट्ठी सेवा करो। திருப்தி இருக்கட்டும், அப்புறம் சகஜத்தன்மையும் இருக்கட்டும்.
मधुरता பாபா இதை है பற்றி बोल में भी और மனதின் सोच में மூலம் भी। சேவையும் வார்த்தையின் மூலம் ஒரே நேரத்துல சேவை செய்வதை आजकल பத்தி हर பாபா एक சொல்லிட்டு आत्मा இருக்காங்க. ஸோ समस्याएं ரெண்டுமே है, இனிமையாக बांझपन है, இருக்கட்டும். दुख, बहुत कुछ पाते हैं नहीं। हमारे ஏன்னா मधुर ஒவ்வொரு बोल जो है उनको ஆத்மாவனாலும் एक तरह से புரிந்து दिल கொள்ள को राहत முடியும். देंगे। ஒருத்தர் லைட்டா और उनके दिल இருக்கிறாங்களா, से ऐसा கேர்ஃப்ரீயா लगेगा जैसे இருக்கிறாங்களா, आपने उनका बोल कितना கவலையற்றவராக मीठा बोल இருக்கிறாங்களா. दिया। நம்மளுடைய வார்த்தைகள் அவ்வளவு तो இனிமையாக इसलिए இருக்கணும். समय யாருக்கு प्रमाण ரொம்ப अब கஷ்டமான मनसा நேரத்துல இருக்கிறாங்களோ और वाचा को அவங்களுக்கான इकट्ठी பொறுப்பை நீங்க सेवा करो। எடுத்துக்கிட்டு அவங்க லைட் ஆக்கி இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு அனுபவமாகணும். அப்படின்னா உங்களுடைய ऊपर से ज्ञान மனதின் छिपा रहे हैं, மூலமும் बहुत अच्छा है। வார்த்தைகளின் और மூலமும் ஒரே अंदर में நேரத்துல சேவை मधुरता பண்ணுங்க. नहीं है। இதுவே காலத்தின் அழைப்பு. लेकिन वाचा இப்பொழுது सेवा நீங்க सहज है और मनसा ஞானத்தை में பேசுறீங்க, अटेंशन देने की ஆனா बात है। உங்களுக்குள்ள இனிமை இல்லை அப்படிங்கிறதா இருக்கக்கூடாது. அது बात है சரியானதல்ல. इसलिए सर्व आत्माओं के வார்த்தைகள் प्रति கூட நீங்க சேவை मनसा பண்ணுவது में शुभ சகஜமாகும். भावना, ஆனால் மனதின் शुभ மூலம் कामना சேவை के செய்யணும் संकल्प में அப்படின்னா நீங்க கவனம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமாகும். அதனால हमारी உங்களுடைய तालियों के எண்ணங்கள் शब्द எப்பொழுதும் நல்ல शुभ रहेगा, ஆசைகள் மற்றும் தூய உணர்வுகளால் अच्छा हो जाएगा। நிறைந்திருக்கட்டும். அனைத்து उन दो शब्दों में ஆத்மாக்களுக்காகவும் भी நீங்க இந்த மாதிரி எண்ணங்களை जादू था, வச்சிருக்கணும். बल था, தாதி वरदान எப்போதும் थे। சொல்லுவாங்க, எல்லாமே சரியா இருக்கும், जरूर अच्छा எல்லாமே होंगे। மென்மையாக இருக்கும் फिर जब அப்படின்னு अच्छा தாதி हो जाता है तो சொல்லுவாங்க. कईयों के फोन आते தாதியினுடைய हैं, வார்த்தைகள் आपने बोला अच्छा हो गया था। ஒரு மேஜிக் போல, आपसे ஒரு गलती हो गया ஆசீர்வாதங்கள் था போல ये। இருந்தது. அப்போ அது ज्यादा நடக்கும்போது அப்ப विस्तार में சொல்லுவாங்க, जाने की தாதி जरूरत நீங்க नहीं, எப்படி எனக்கு किसी भी ஆசீர்வாதம் பண்ணீங்க, की நீங்க இப்படி சொன்னீங்க वरदान, அப்படியே किसी की भी நடந்துச்சு அப்படின்னு कोई भी சொல்லுவாங்க. बात है, அதே ज्यादा போல நாம विस्तार என்ன में मत जाओ। செய்யணும் அப்படின்னா बाबा कहते हैं कि நம்முடைய बोल में உணர்வுகள் मधुरता, தூயதாக இருக்க வேண்டும். संतुष्टता, सरलता की नवीनता அதனால பாபா சொல்றார், எப்போதும் இனிமையினுடைய को सहज सफलता मिलती இனிமை रहेगी। உங்களுடைய பேச்சில இருக்கட்டும், कई बार திருப்தி हम सोचते हैं இருக்கட்டும். कि हमारे बोल से कोई प्रभाव नहीं है, அப்ப परंतु मुझे சுலபமாக कई बार உங்களுக்கு मिल வெற்றி गए। என்பது बोला आपका जो கிடைக்கும். एक சில बहन थी, நேரத்துல उन्होंने நாம் रिसेप्शन कर दिया था। வார்த்தைகளை आजकल तो பயன்படுத்துறோம், नहीं होता है। ஆனா एक बहन நாம बैठती थी जो பின்னால फोन पर உணர்வோம். लोगों को वो करती थी। तो बोला मेरी एक ஏனென்றால் समस्या நம்முடைய थी, मैंने उसको வார்த்தைகளுக்கு सुनाई। அவ்வளவு मதிப்பு இருக்கு. उसने मुझे जो जिस ரிசப்ஷன்ல तरह ஒரு से बोला, சிஸ்டர் வைப்பாங்க. कौन थी वो, उसके बोल में तो वरदान थे। तो मैंने कहा फोन पर भी कोई बोलता है ना, आपकी धैर्यता, आपका प्रेम, तो गुणों का दान वाणी से होता है ना, तो वो फोन पर भी होता है, कहीं भी होगा। हम्म, तो इसलिए ये जो धारणा बाबा कह रहे हैं बोलने की, ये जो गुण बाबा कह रहे हैं ना, तो हर एक को अंदर में देख रहे हैं कि मधुरता मतलब कुछ भी कटुता, தற்போது कुछ भी வார்த்தைகளில் இனிமை असंतुष्टि हमारे இருப்பதை में नहीं है। குறித்து பேசுகின்றார். किसी भी இனிமை बात की, அப்படின்னா என்ன? कोई भी बात की असंतुष्टि होगी ना, तो वो बोल में वाइब्रेशंस आते हैं। எந்த விதமான கசப்பு தன்மையும் मन के இல்லாமல் இருப்பது. वाइब्रेशंस भी पहुंचते हैं, पर फिर जब बोलते ही हैं ஏன்னா நாம तो मन के நமக்குள்ள அந்த वाइब्रेशंस கசப்பு और தன்மை ज्यादा இருக்கு पावरफुल அப்படின்னா होते हैं। அதுவும் அதிர்வலைகளாக பரவும். तो इसलिए मैं அப்போ समझती हूँ कि ये धारणा अंदर में, मैं इसलिए भी कई बार அப்போ कह रही हूँ மனசுல अपने को भी पक्का என்ன कराने இருக்கோ के அது लिए எல்லாமே வெளியில வரும். அதனாலதான் நாம कि எப்பொழுதும் मधुरता हो, संतुष्टता हो और सरलता நான் हो। அதை திருப்பி திருப்பி कहीं சொல்வதாக बाहर भी हम जाते हैं ना, இருக்கலாம். आजकल मैंने ஆனால் देखा कि सभी இதை को நாம் நம்முடைய மனதுல कुछ चाहिए பதிய हम लोगों வைத்துக் से। கொள்வது அவசியமாகும். किसी के पास भी जाओ, तो अगर हम मधुरता से, वो कहते हैं இப்போ एक நம்ம छाप வெளியில छोड़ के போறப்போ आते हैं, நம்ம கிட்ட இருந்து ஏதோ जैसे एक எதிர்பார்க்கறாங்க. गिफ्ट छोड़ के आते हैं, அப்ப நம்ம என்ன और செய்யலாம்? उनकी वो सिमरती रहेगी उनको, और वो सिमरती होगी तो वो लोग भी आगे औरों से जो बोलेंगे பேசும்போது நல்லா उस तरह से இனிமையா बोलेंगे। பேசுங்க. அது அவங்களுக்கு ये ஒரு एक gift तरह से கொடுக்குற மாதிரி. चेन एक्शन है। நம்ம எதுவும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு आप அவசியம் இல்லை. करेंगे, ஆனா दूसरा அது करेगा, ஒரு तीसरा करेगा। செயின் ரியாக்ஷன் तो மாதிரி ये இருக்கும். नवीनता அப்ப बाबा நீங்க कहते हैं लाओ, क्योंकि மற்றவர்களுக்கிட்ட இருந்து எது थोड़ा உங்களுக்கு अटेंशन देना கிடைத்தாலும் पड़ता है। கூட नवीनता इसलिए है कि ठीक है, अभी तक तो बोल पर इतना அவர்களும் ध्यान கூட नहीं அதை दिया, செய்வார்கள். अब दो। और
लो एक्स्ट्रा मार्क्स बाबा से लेंगे कि ये बच्चा तो हमेशा ही हाँ, मिठास से அப்போ बोलता है, பாபா ये बच्चा கூட तो மேல் हमेशा அதிக மார்க்ஸ் உங்களுக்கு வந்து संतुष्ट रहता है। கொடுப்பாரு। सर्टिफिकेट तो बाबा ही देते हैं ना सबको। तो इसलिए बाबा हम सब बच्चों को देखते हैं, और बाबा हर एक बच्चे को दिल से दुआएं, सर्टिफिकेट, जितना जितना हम उस स्थिति பாபா में हैं। தொடர்ந்தும் ஒவ்வொரு குழந்தையும் और பார்த்து वाणी भी கொண்டே हमारी ऐसी இருக்கின்றார், है, ஆசீர்வாதங்கள் बाबा கொடுக்கின்றார், तो प्यार करते ही பாபா हैं। சர்டிபிகேட் கொடுக்கின்றார்। நம்முடைய சொற்களும் अव्यक्त मुरली எண்ணங்களும் இனிமையாக रिवीजन இருக்கும்போது பாபா நம்மை 1969 से நேசிக்கின்றார்। ज्ञान அவ்யக்த के முரளி रतन ரிவிஷன் और स्नेह के मोती। ஞான ரத்தினங்கள், அன்பின் முத்துக்கள்। முதல் ஒரிஜினல் தேதி February 8, 1975। अव्यक्त वाणी तारीख है 8 फरवरी நம்பிக்கை என்ற ஆசனத்தில் 1975। அமர்ந்திருந்தவாறு निश्चल ஸ்திரமான रूपी ஸ்திதியில் आसन पर இருப்பது। अचल स्थिति। நாடகத்தில் என்ன ड्रामा में நடந்தாலும், जो होता அவ்வப்போது रहा है, நாடகத்தில் என்ன நடந்தாலும், समय அது प्रति ஒரு समय வெண்ணெயிலிருந்து उसमें முடியை माखन से எடுப்பது पाल போல் ही निकलता है। சுலபமானதாகும்। ஏதாவது உங்களுக்கு कोई கடினமாக मुश्किल हुआ இருந்திருக்கிறதா? है? பாப் தாதா உங்களை बाप दादा அவருடைய नैनों கண்களில் पर அமர்த்தி बिठाए இருக்கின்றார், அவருடைய இதய दिल तख्त पर சிம்மாசனத்தில் बिठाए அமர்த்தி पार இருக்கின்றார், करते ले அமர आ வைத்து रहे உங்களை हैं। அப்பால் எடுத்து செல்கின்றார், இல்லையா? कोई क्या अंत तक நீங்கள் साथ निभाने का, கடைசி வரை உங்களோட या காரியத்தில் किसी உங்க भी கூடவே இருப்பேன், परिस्थितियों எந்த से சூழ்நிலையிலும் உங்களை पार அக்கறைக்கு ले எடுத்து जाने செல்வேன்னு का தந்தை சத்தியம் செய்திருக்கின்றார்। वायदा தந்தை वह कार्य உங்களை निभाएंगे। அவரோடு எடுத்து செல்லணும்। नहीं அப்போ साथ ஒரு ले மாஸ்டர் जाना, சர்வ சக்திவான் இப்படிப்பட்ட எண்ணங்களை வச்சிருக்க முடியுமா? सर्वशक्तिमान साथी இப்படிப்பட்ட होते வீணான हुए भी எண்ணங்களை முடித்து விட்டு यह எந்த संकल्प उत्पन्न சேவைக்காக होना, நீங்க उसको கருவியாக்கப்பட்டிருக்கின்றீர்களோ क्या அதில் कहेंगे? மூழ்கி இருங்கள்। நீங்கள் பாப்தாதாவின் உதவியாளர்கள், ऐसे व्यर्थ संकल्प கருவிகள் மற்றும் समाप्त कर உதவியாளர்கள்। जिस स्थापना के कार्य के निमित्त हो, बाप दादा के मददगार हो, उस कार्य में मगन रहो। अपनी लगन की अग्नि को तीव्र करो, जिस लगन की अग्नि से ही विनाश की இந்த अग्नि तीव्र ஆழமான गति का அக்கறையினுடைய स्वरूप அந்த धारण ஒரு करेंगी। நெருப்பை அதிகமாக்குங்கள், अपने रचे அப்பொழுது हुए விநாசத்தின் अविनाशी நெருப்பு ज्ञान என்பதும் यज्ञ, கூட அதிகரித்துவிடும்। जिसके முதலில் निमित्त உங்களுடைய ब्राह्मण बने பலவீனங்கள், हुए हो, உங்களுடைய குறைபாடுகள் அனைத்தையும் और அர்ப்பணம் इस செய்து यज्ञ விடுங்கள்। में पहले இந்த स्वयं की அழிவற்ற सर्व ஞானத்தினுடைய कमजोरियों அந்த அக்னியில் व அதை कमियों அர்ப்பணம் की செய்யுங்கள்। आहुति डालो। பிராமணர்களாகிய நீங்கள் கருவிகள், तभी सारी அப்பொழுதுதான் पुरानी दुनिया को பழைய உலகத்தினுடைய முழு आहुति पड़ने அர்ப்பணமும் के எப்பொழுது बाद ஏற்படுமோ समाप्ति होंगी। அப்பொழுது சம்பூர்ணம் என்பது நடக்கும்। இப்பொழுது திடமான अब दृढ़ எண்ணம் संकल्प की எண்ணம் तीली என்ற लगाओ, அந்த तब தீக்குச்சியை यह ஏற்றி संपन्न விடுங்கள், होगा। அப்பொழுது உங்களுடைய காரியம் अच्छा, முடிந்துவிடும்। ஓம் சாந்தி। ऐसी लगन में मगन रहने वाले, सदा இந்த निश्चय ஒரு के आसन அக்கறையில், पर स्थित ஆழமான रहे, அக்கறையில் மூழ்கி कार्य இருப்பவர்களுக்கும், करने वाले, हर உங்களுடைய परिस्थिति में நம்பிக்கை என்ற अचल और ஆசனத்தில் अडग रहने அமர்ந்திருந்தவாறு वाले, உங்களுடைய காரியத்தை बाप நடத்தி दादा के सदैव கொண்டிருப்பவர்களுக்கும், समीप और सहयोगी, எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆட்டி ऐसे அசைக்க स्नेही முடியாதவர்களாக आत्माओं को இருப்பவர்களுக்கும், बाप दादा का याद प्यार और नमस्ते। ओम शांति। பாப்தாதாவிற்கு எப்பொழுதும் நெருக்கமாக இருக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கும் ஆத்மாக்களுக்கும், இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கும் பாப்தாதாவினுடைய அன்பு நினைவு மற்றும் நமஸ்தே. ஓம் சாந்தி।